5 வருஷத்துல ஒரு 2 வருஷம் ஓடி ஓடி நடக்குது. அப்படின்னா உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகல. ஆமா, ஒரு ஹாஸ்பிட்டலே அலைஞ்சிட்டே இருந்தது. எங்க போனாலும் குணம் ஆகல. உன் பேர் என்ன? என் பேரு பிஜு. கேரளாவில் இருக்கு பால்ராவ். இதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு வலி இருந்தது, முதுவலி, காலை வலி, தலையிலங்க இதெல்லாம் வலி இருந்தது. அங்க ஹோமியோல பார்த்தேன், அலோபதி பார்த்தேன், வைத்தியம் எல்லாம் பார்த்தது. ஆனால் கடைசி இங்கே வந்து இங்கே ட்ரீட் பண்ணும்போது அப்புறம் பரவாயில்ல, வேலை பார்க்க முடியுது. முதல்ல குனிஞ்சு நமக்கு வேலை பார்க்க முடியாது. இல்லை, முதல்ல வந்து அது எவ்வளோ நாளாக இருந்துச்சு அது தொந்தரவு? ஒரு 5 வருஷம். 5 வருஷமாகவே 5 வருஷம். அது எதனால வந்துச்சுன்னு தெரியுமா? அது ஏன்னா கொடுத்த மாதிரி தான் வந்தது, அதனால வரல. ஆனால் வைத்தியன்கிட்ட போய் எல்லாம் மர்மெல்லாம் தட்டி பார்த்தேன். மர்மெல்லாம் தட்டி பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் மருந்து குடிச்சிங்களா? மருந்து குடிச்சிச்சு. ஓ சரி. இங்கிலீஷ் மருந்து எடுத்தீங்க? இங்கிலீஷ் மருந்து எடுத்து வலி மாத்திரைகள் போடுவீங்க. அதெல்லாம் எவ்வளோ நாள் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க? 5 வருஷமா? 5 வருஷத்துல ஒரு 2 வருஷம் ஓடி ஓடி நடக்குது. அப்படின்னா உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகல. ஆமா, ஒரு ஹாஸ்பிட்டலே அலைஞ்சிட்டே இருந்தது. எங்க போனாலும் குணம் ஆகல. ஓ சரி. ஆமா. இங்க எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? இப்போ எங்க நம்ம ஒரு தெரிஞ்ச ஆள், ஒரு சொந்தக்காரர், அவர் இங்க வந்து ட்ரீட் பண்றது, அவருக்கு கொஞ்சம் பரவாயில்லாம போச்சு. அப்படிதான் சொன்னேன். அந்த டைம்ல என் ஒய்ஃபுக்கும் காலில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அப்போ அங்கேயும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டர் சொன்னேன், இந்த எள்ளு டாக்டர் பார்க்கல, ஆர்த்தோ டாக்டர். அந்த டாக்டர் சொன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னேன். முட்டை ஆப்ரேஷன் பண்ணி தான் கிளியர் ஆகும்னு சொன்னேன். ஆனால் நடக்க முடியாது. நடந்துட்டு போகும்போது இந்த சிரட்டை வந்து காலில் முட்டு சிரட்டை வந்து மாறிடுச்சு. அது அப்படியே கீழே விழுந்துடும். ஒய்ஃப் அது எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்க? அதுவும் ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட். ஆனால் கடைசியில் என்ன சொன்னாங்க? கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அவங்களும் இங்கே வந்தாங்கல்ல? அவரு இங்கே வந்தாமா, அவரு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை, இப்போ அந்த வழி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வரல. அது இப்போ நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ மாத்திரை மருந்துகள் அதுக்காக வேண்டி எடுக்கலாம். இல்லை. சரி. அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க? ஆமாம். உங்களுக்கு வந்து முதுகு வலி எப்படி இருக்கும்? எங்கேருந்து எங்கே வரைக்கும் பறவை வலிக்கும்? அது வந்து அப்படியே நின்று இந்த பொருத்தம் விழுந்தேன்னா புனிய முடியாது, உட்கார முடியாது. அப்படியே இப்படி உட்கார்ந்துட்டு எந்திக்க முடியாது. அப்போ வலி இருக்கும். அப்படியே ஸ்ட்ரக்காக நின்று தான் ஸ்டெப்பாக தான் நம்பர முடியும். ஒற்றை ஸ்டெப்பாக நம்பர முடியாது. அது காலில் அந்த பட்டக்ஸ் வழியாக காலில் நரம்பு வலி வருமா? அங்கேருந்து இந்த காலில் இருந்து நரம்பு மாதிரி ஒரு வலி வரும். அது நின்று வேலை பார்க்கும்போது அப்படியே வலிச்சுட்டே இருக்கும். இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்களா? அந்த டைம்ல பார்க்க முடியல, இருந்தாலும் பார்த்து தானே ஆகணும். ஆமா, வேற வலி மருந்துகள் சாப்பிட்டு பார்ப்பீங்க. சரி. இங்க பார்க்க ஆரம்பிச்ச பிறகு அந்த வலிகள் எப்படி இருந்துச்சு? வலி பரவாயில்ல. இங்க வந்து பார்த்தேன்னா இப்போ நான் வந்து இந்த இங்கிலீஷ் மருந்துலாம் சாப்பிட்றது கிடையாது. ஒரு மாதிரி சாப்பிடுறது எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு. கழுத்துலயுமே ஒரு மாதிரி மதத்துக்கிட்டு கழுத்து வலி இங்க இருந்து கழுத்து அப்படியே தரிப்பா இருக்கும். படுத்துட்டு இருக்கும் போது எப்பவும் ஒரு பெருப்பா இருக்கும். அதுவும் பரவாயில்ல, குறைஞ்சிட்டு. இப்போ வந்து இப்போ மருந்து மாத்திரை இப்போ வந்து இந்த வலி வந்து 4 வருஷம், ஒரு 6 வருஷம் இருக்காது அந்த வலி வந்து? 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நீங்க எந்த ட்ரீட்மெண்ட்டோ மருந்தோ இல்லை போகல. ஏதாவது பிரச்சனை இருந்தால் இங்கே வரும்.